வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக் பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னெலாம். குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் நான் கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கட்டும். போன வருஷம் நம்மளுக்கு ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்ததுங்க. இந்த வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கிறது, தனுஷில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆச்சு, நிறைய பேருக்கு மகப்பேறு நடந்தது, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாச்சு, ஆனால் ப்ராஃபிட்டில் நல்லபடியாக வந்தது. நம்ம போன வருஷம் சொன்னது நிறைய ஃபீட்பேக், நிறைய நல்ல விஷயம் நடந்தது. நம்மளுக்கு மெசேஜாகவும் அனுப்பிச்சிருந்தாங்க. சூப்பர். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படின்னா, குரு பகவான் உங்கள் மேலே இருக்க பார்வையிலேருந்து உங்கள் 2ஆம் வீட்டுக்கு மூவ் ஆகிறார். அப்படின்னா காசு நல்லா கைக்கு வரும். இப்போ போன தடவை நம்ம யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் நல்லா வரும், வேலை நல்லா வரும், கல்யாணம் சொன்னோமோ அவங்க எல்லாருக்கும் அந்த மெயினான விஷயங்கள் முடிஞ்சு இப்போ அடுத்து பணத்தை நோக்கி போவாங்க. அதாவது கல்யாணம் ஆகிடுச்சு, அடுத்து ஃபேமிலி வளர்க்கணும், ஜாப்பு கிடச்சிச்சு, அடுத்தடுத்து ப்ரொமோஷன் போகணுன்ற போவாங்க. அந்த ஸ்லாட்டை யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வர ஸ்லாட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு மெயினாக இருந்தால் பணம் கையில் சூப்பராக பணம் வரும், சேமிப்பீங்க. போன வருஷம் நம்ம என்ன சொன்னோம், தனுசு ராசி முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது நெருப்பு ராசி, ஆண் ராசி. இவங்க ஃப்யூச்சரை பற்றி நிறைய யோசிப்பாங்க. தனுசு, நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி வேணும், ரிட்டையர்ட் ஆகும்போது எப்படி இருக்கணும், அதெல்லாம் யோசிச்சுருப்பாங்க. அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, லேண்டு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. போன வருஷம் அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா அது உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் வீட்டெல்லாம் இருக்கிறதுனால வேண்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த தடவை சனி பகவான் அங்கே தான் இருக்கார், ஆனால் குரு பகவான் கூடவே பார்க்குறார். அதனால் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் 50 to 60% நல்லாயிருக்கு. அதனால் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம்? லேண்ட் வாங்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ஸ்டாக்காக வாங்கி போடலாம், இதில் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ணலாம். பார்த்து ஜாகிரதையாக பண்ணணும். முக்கியமாக எங்கன்னா டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா குரு சனி இணைவுன்றதால டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் கரெக்டாக இருக்கா, லேண்டு வாங்கினா இவங்க பேரில் தான் இருக்கா, அவங்கக்கிட்ட நான் பேசணும்னா. ஏன்னா நிறைய அதில் லேண்டில் தான் ஏகப்பட்ட ஃப்ராட்லன்ஸ் ஒர்க் போகுது. இப்போ கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க டிஜிட்டலாக. ஸோ அதனால் பரவாயில்ல. பட் இருந்தாலும் அந்த பட்டாலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா நல்லது. வண்டி வாங்கிறது கூட நல்லது தான். ஒரு வண்டி வாங்குறீங்க, தெரிஞ்சவங்ககிட்ட தான் வாங்கினேன், ஃப்ரெண்டுகிட்ட தான் வாங்கினேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் பேப்பர் கையோடு மாற்றிருங்க. இல்லைனா அந்த அக்ரிமெண்ட் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் ரொம்ப தேவையில்லாத வர மாதிரி இருக்கும். வக்கீல்லாம் யாராவது இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடியே ஜாகிரதையாக பண்ணிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகளும் செலவுகளும் நேரத்தையும் நம்ம தாராளமாக மிச்சம் பண்ணலாம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து மாங்கல்யஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் சொன்னேன், போன வருஷம் கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் இந்த டைம் ரொம்ப அருமையான டைம். இப்போ உங்கள் ஸ்பௌஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மூலயமா உங்களுக்கு வர நல்லதுகள் நிறைய இருக்குது. முக்கியமாக பணம் சம்மந்தமாக.
ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை அவங்க மூலிமா ஏதாவது சொத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க மூலிமா எதனா பணங்கள் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க மூலிமா ஏதோ ஒரு விதமான சப்போர்ட் வரும், சூப்பராக சப்போர்ட் வரும். அதே மாதிரி வெளியே ஏதாவது கடன் அடைஞ்சிருந்தாலும் அந்த கடன் எல்லாம் அவங்கக்கிட்ட வரும். யாருக்காவது கடன் கொடுத்தேன் சார், ஏன்னா தனுசு ராசி கொடுத்துட்டு கேட்க இவங்க கூச்சப்படுவாங்க, இவங்க காசே கேட்க கூச்சப்படுவாங்க. குரு ராசி ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் கூச்ச சுபாவமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ கேட்டு வாங்குங்க. உங்கள் பணம் உங்கள் கிட்ட திரும்பி வர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது, தவற விட்டுறாதீங்க. சரிங்களா? சரி, இது ஒன்று. வேறு உங்களுடைய 12-2 குரு பகவான் பார்க்குறாரு. அப்போனா என்ன, நிறைய நல்ல நியூஸ் வரும். அதான் இப்போ போன வருஷம் கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் நிறைய பேர் குழந்தை பிறக்கும், இப்போ நல்ல நியூஸ் வரும். சரிங்களா? நிறைய பேருக்கு லவ் செட் ஆகும். நிறைய பேருக்கு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், இங்கே லேண்ட் இருக்குது, அங்கே லேண்ட் இருக்குது, இங்கே ஒன்று கம்மி விலை வாங்கிக்கிற மாதிரி எக்கச்சக்க நல்ல நியூஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான செலவுகளும் வரும். செலவும் நல்லா வரும், ஆனால் சுப செலவாக வரும். சரிங்களா? நல்லா கையில் காசு கிடைக்கும் போது டக்குன்னு வாங்கி போட்டிங்கன்னா சுப செலவு சூப்பராக வரும். அது உங்களுக்கு லைஃப்பில் வந்து பிற்காலத்தில் ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுங்க. சரிங்களா? இதை தாண்டி மேரேஜுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த வருஷமும் ட்ரை பண்ணலாம், மேரேஜுக்கு, மகப்பேருக்கு, லவ்வுக்கு, இதெல்லாம் போன வருஷம் ட்ரை பண்ணுவோம், இந்த வருஷமும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருடைய கட்டம் பொறுத்து நிறைய பேருக்கு அது கை கூட வாய்ப்பு இருக்குது. பட் அதை தாண்டி இந்த வருஷம் உங்களுக்கு மெயினாக எதுனா பணம் சேர்க்கலாம், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது மூலிமா நல்ல வருவாய் ஈட்டலாம். நிறைய நல்ல நியூஸ், முக்கியமாக பணம் சார்ந்து உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப் சார்ந்த நிறைய வரும். அதை தாண்டி பர்சனலும் நிறைய வரும். சரிங்களா? இதிலெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஜெயிக்கணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து குரு பகவான். இந்த 9 நவகிரகங்களில் குரு பகவான் இருக்கார், அவர் வழிபடலாம். தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம். நீங்கள் சிவன் கோவிலில் இருந்தால் அந்த கொண்டக்கடலை கொடுத்து வழிபடலாம், அது நல்ல பவர். லட்டு பூந்திலாம் கொடுத்து வழிபடலாம். பெருமாள் கோயில், லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருந்தால் அது பானகம், வெல்லம் கரைச்சி வெல்லம் தண்ணி கொடுப்பாங்க, துளசியாக கலந்து, அதுவும் சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? இது நீங்கள் கொடுக்க ரொம்ப நல்லது. நீங்கள் நெருப்பு ராசின்றதுனால எந்த கோயில் போனாலும் தீபம் ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் எப்போயுமே தீபம் ஏற்றுங்க. அதை நெய் தீபமாக ஏற்ற உங்கள் வாழ்க்கை வந்து ஒன்றும் சிறப்பாக அமையும்.